விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணியிருக்காரு. 2 3 அறிக்கையும் விடுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் அறிக்கை என்னன்னா, விஜய் என்னோட தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்கிற அதிமுக, திமுக, நாம் தமிழரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு எந்த கட்சிகள் கூடயும் கூட்டணி கிடையாது. விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை சுயேட்சையா வச்சு இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறான் அப்படிங்கிற அறிக்கையை விஜய் விடுறாரு. ரெண்டாவதா என்ன சொல்றாருன்னா, விஜய் எனக்கு சினிமா ஒரு தொழிலா இருந்துச்சு, ஆனா அரசியல் விஜய்க்கு அது ஒரு தொழில் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற ஒரு பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? விஜய் கிட்ட விஜய் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நீங்க யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ விஜயோட ஃபுல் நேம் என்ன? ஜோசப் விஜய். ஆனா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட பேரை வெறும் விஜய் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அங்கேயே விஜய் அவர்கள் தன்னோட மதத்தை கைவிட்டுட்டார். அவர் யாரு? கிறிஸ்டியன். விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன். அந்த இடத்துல வெறும் விஜய் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அங்கேயே கிறிஸ்டியனை மறந்துட்டார். ஒன்னா. ரெண்டாவது, இதுவரைக்கும் விஜய் பப்ளிக் பிளேஸ்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அவர் நெத்தியில பொட்டு வச்சு பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நிறைய மேக்சிமம் பொட்டே வைக்க மாட்டாரு. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெத்தியில பொட்டு வைக்கிறாரு. இது ரெண்டா. சரி, மூணாவதா, நீங்க எல்லாருமே மெர்சல் படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லோகேஷ் கனகராஜ் அவர் தான் டைரக்டர். ஓகேங்களா? அந்த மெர்சல் படம் சூப்பர் ஹிட். படம் நல்லாவே இருந்துச்சு. கலெக்ஷனும் நிறைய அள்ளுது. ஓகேங்களா? அப்போ விஜய் வந்து தன்னோட லெட்டர் பேடில் தான் எப்பவுமே அறிக்கை விடுவார். விஜய் தன்னோட லெட்டர் பேடில் ஜீசஸ் சேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரை டைப் பண்றாரு. அந்த இடத்துல கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அந்த இடத்துல கூட பை ஜோசப் விஜய் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ சினிமாவில் தன்னோட அடையாளத்தை மாத்தல, தான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத விஜய் ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஆனா அரசியல்ல வெறும் விஜய் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்றாரு. இது மூணா. நாலாவது வாங்களேன். இப்போ சினிமா துறையில ஒரு பிரச்சனை. அங்க வந்து டாக்ஸை வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமா இருக்குல்ல அதுல. அப்போ விஜய் இப்போ நரேந்திர மோடி தான் பிரதமரா இருக்காருல்ல, அந்த டைம்லயே நரேந்திர மோடிக்கு விஜயோட லெட்டர் பேடில் விஜய் ஒரு 4 வார்த்தையை டைப் பண்ணி போடுறாரு. ஓகேங்களா? அதுல கூட பை ஜோசப் விஜய் தான் டைப் பண்ணி போடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஜோசப் விஜய் நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறத தான் அடையாளப்படுத்தினாரு ஜோசப் விஜய். ஆனா அரசியல்ல மட்டும் ஏன் விஜய்னு கொண்டு வந்தாருன்னு தெரியல. நெத்தியில பொட்டு வச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள்ல விஜய் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத மறந்துட்டு ஹிந்துவா தான் நிறைய இடத்துல நடந்திருக்காரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா? சரி, விஜய் இப்போ தமிழ் சினிமாவில் டாப் 1 பிளேஸ்ல இருக்காரு. இப்போ நினைச்சா கூட விஜய் சினிமாவில் படம் நடிச்சு அவரோட கேரியரை இன்னும் அதிகப்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் போதும், சினிமாவில் நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன், நான் மக்களால் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கேன், அந்த மக்களுக்கு நான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அரசியல் கட்சி ஒன்று ஓப்பன் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நல்ல விஷயந்தாங்க. இப்போ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில 10th + 2 படித்த மாணவர்கள் யாரு அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க? 10வதுலையும் 12வதுலையும் யாரு அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 பேரை செலக்ட் பண்ணி 234 தொகுதிகள்லையும் அவங்களுக்கு நிறைய பரிசு தொகை கொடுக்குறாரு. ஒன்னா. ரெண்டாவது, இப்போ இந்த தாமிரபரணி, நெல்லை இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு வாரத்துல பெஞ்சு அங்க இருக்கிற வீடுகள்லாம் மழையில அடிக்கப்பட்டுருச்சு. அப்போ நிறைய பேர் தங்கறதுக்கு வீடு இல்லாம ஒரு முகாம்ல தங்கப்பட்டிருந்தாங்க. ஒரு முகாம்ல தான் அந்த பொதுமக்கள்லாம் தங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மக்கள். அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா,
அங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. அப்போ பருப்பு, அரிசி 5 கிலோ, கோதுமை, ரவை, உப்பு இந்த மாதிரி மளிகை பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத விஜய் தன் கையால இந்த மக்களுக்கு குடுக்குறாரு. அப்பவே விஜய் ஓரளவுக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது பாதி தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நெறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு விஜய். அத நம்ம வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா, எதனால அவரோட அடையாளத்த விட்டு குடுத்தாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நெறைய பேர் விஜய் ரசிகர்களா இருந்தா பேட் கமெண்ட் அனுப்புவீங்க தெரியும். சரி பரவால்ல. இத ரெஜிஸ்டர் பண்றேன்.